சார் கரூர்ல நடந்த அந்த கூட்ட நெரிசல் வந்து ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ வந்து இப்ப வெளியாகி இருக்கு சார். அதோட உண்மை பின்னணி என்ன சார்? அதான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டது, அது செயற்கையா அது நடந்தது என்பதற்கான ம். வலிமையான ஆதாரங்கள் இப்போ வெளிப்பட்டு வருகின்றன. ஏன்னா அது வந்து அர்ஜுன் யாதவ் மற்றும் அந்த கட்சியில் முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்கல்ல, செங்கோட்டையன் வந்து அப்போ வந்து இணையில. ஓ, அப்ப சொல்றீங்களா? ஓகே. ஆ, ஆதவர்ஜுனா, ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், ஓகே ஓகே. இவர்கள்லாம் வந்து என்னென்ன ஒரு பெரிய மதிவகி மாதிரி ஒரு ஆலோசனை கொடுத்துருந்துருக்காங்கல்ல. நீங்கள் அந்த இடத்துல வந்து பாலாஜி இருக்கார்ல, செந்தில் பாலாஜி, அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிங்க, அந்த கரூரே கலங்கி போகிற அளவுக்கு இருக்கணும், அந்த இடத்துல நம்ம ட்ரோன் ஷாட் வச்சு அந்த படப்பிடிப்பை நடத்திக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை காமிச்ச மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இது படப்பிடிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை திட்டமிட்டு செய்தார்கள் என்று தான் இப்போது அது வெளிவந்திருக்கிறது. அதை பற்றி தான் பரவலாக பேச்சும் வந்திருக்கிறது. அதான் இந்த மாதிரியான வீடியோக்கள் இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ அவர் எங்கேயாவது போறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது கேமராமேன்ஸோட தான் போவார். அது எல்லா ஊர்லேயுமே நம்ம வந்து பார்த்துக்கோ. அப்படி இருக்கும்போது இது படப்பிடிப்புக்காக யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? இல்லை, இதற்கான மிக வலிமையான ஆதாரங்கள் இப்போ வெளியில் வந்துருச்சு. ஏன்னா கூட்டங்களை வந்து கம்ப்ளீட்டாக எப்போதுமே விஜய் படத்துக்கு பிரம்மாண்டமான ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட்டங்கள்லாம் வரும்ல, ஒரிஜினலாக கட்சியிலேருந்தே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆலோசனையின் மூலம் தான் அது பெறப்பட்டது. இல்லைனா இத்தனை ட்ரோன்லாம் வர வேண்டிய, கரூருக்கு மட்டும் அத்தனை ட்ரோன் கேமரா வர வேண்டிய அவசியமே இல்லையா. பல வகையான நூற்றுக்கணக்கான ட்ரோன் கேமராக்கள் வந்ததா இப்போ பரவலாக ஆதாரத்தோடு வந்து அரசியல் விமர்சகர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்களே. என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்லை சார், இப்போ சிபிஐ கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த ப்ரூஃப் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி சார் சிபிஐ கிட்ட இருந்து அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ஷியலாக அதை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் ஃபுட்டேஜை லீக் பண்ண முடியும்? அவங்க கூட்டத்தை லீக் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போ ஒரு கட்சிக்கு வந்து எங்கே நிதி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓரலாக தான் சொல்லுவீங்க. இந்த விஜய் கட்சிக்கு எங்கே நிதி கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? எந்த கட்சிக்குமே சொல்ல முடியாது. எந்த கட்சியும் இப்போ இஸ்ரேல் இருக்கு. இஸ்ரேலுங்கிற மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு நாடு தான், ஆனால் வலிமையான தேசம். அதுக்கு யார் யார் உதவி செய்யறாங்கன்னு தெரியுமா? அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்கா உதவி செய்யறது வெளிப்படையான விஷயம். அது வந்து தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்குது. ஆனால் இது இல்லாமல் மறைமுகமாக என்னென்ன உதவிகள் இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வெளிப்படையாக இப்போ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் விஜயோட மேட்டர்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு, கசிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அவருக்கே நம்பகத்தன்மையான ஆட்கள் யாருமே கிடையாது. ஏன்னா சும்மா அரசியல் ஒரு கத்துக்குட்டி, அது வந்து கம்ப்ளீட்டாக ரசிகர்களால் உண்டாகின ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்து அது அப்புறம் நாளைக்கு இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு சூரியன் மாதிரி நமக்கு ஒளி கொடுக்க போகுதுன்னு நினைச்சிட்டு கற்பனைகளை வாழ்கின்ற ஒரு இது. ஏன்னா மறைய வைக்கிறதுக்கு தானே அவர் வர. சூரியன்லாம் மறையாது, சூரியனை வந்து உள்ளங்கையால் மறைச்சு விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20, அதாவது அவர் வந்து நடிக்க ஆரம்பித்து ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாடி பசங்கள்லாம் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுவானுங்க, ஸ்கூலை கட் பண்ணிவிட்டு காலேஜை கட் பண்ணிவிட்டு எல்லாம் விஜய் படம் பார்த்தவனுங்க. புரியுதுங்களா? அவர் வரும்போதே என்ன தெரியுமா, அப்போ வந்து சிம்பு இருந்தார், முரளி இருந்தார், அந்த ஏஜில் பிரசாந்த் இருந்தார், எல்லாரையும், அஜித்தை மட்டும்தான் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி பொய்யான ஒரு விஷயங்களை பூத்தி, அதாவது ஒரு சந்திரசேகர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேருக்கு வந்து பன்னீரை ஊத்துறேன்னு சொல்லிட்டு விஷம் பாய்ச்சிட்டாரு. அது ஆலமரமாக வந்து இளைஞர்களை கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி அந்த சூழ்நிலையில் வந்து 20-25 வயசுங்களாம் இப்போ அவனுங்கெல்லாம் 30 வயசு 35 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவனுங்க அதே மாதிரி தான் வந்து அந்த விஜய் படம் வந்தால் விசில் அடிக்கிற வெறியில் சுற்றிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு வேறு எதுவும் திராவிட மாடல், மற்றபடி அதிமுகவோட ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குது, மற்றபடி தமிழனுடைய நலன் காக்கிற விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்செல்லாம் விஜய் வந்து என்ன மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்கு. அதனால எப்படி வந்து இளைஞர்கள் வந்து எந்த இளைஞனுமே விஜயால திருந்தல, கெட்டுதான் போயிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். அவன் தான் ஏன்னா விஜய்ங்கிற ஒரு பிம்பம் ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆருங்கிறது அவருடைய ரசிகர்களை வச்சு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் யாரும் ரசிகர்களை வச்சு ஆரம்பிக்கவே இல்லையே. இல்ல, ஆனா அதே எம்ஜிஆர் தான் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும், திமுக உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்குன்னு ஒரு கட்டமைப்பு சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருந்தாரு. படிக்க அவர் படங்கள் மூலமா பண்ணிட்டே இருந்தாரு. அவர் கொடை கொடுத்துக்கிட்டே இருந்தார், தர்மத்தின் வழியா இருந்தாரு. சிரஞ்சீவி தான் இருந்தார். சிரஞ்சீவி எப்படி வர முடிஞ்சது? என்டிஆர் இறந்த பிறகு என்டிஆர் கட்சியே காலி ஆயிடுச்சே. எம்ஜிஆர் இறந்த பிறகு எம்ஜிஆர் ரசிகர்கள் காலி ஆயிட்டாங்களே. இல்ல சிரஞ்சீவியும் நம்ம விஜயும் வந்து நம்ம ஒப்பிட முடியுமா சார்? சிரஞ்சீவி கல சூழல் வேலை இப்ப இருக்கக்கூடிய எந்த காலத்துலயும் சிரஞ்சீவி வந்து கிட்டத்தட்ட ஹைதராபாத்ல கிட்டத்தட்ட 75 லட்சம் 60 லட்சம் வர மாதிரி ஒரு கூட்டம் வந்துச்சு சிரஞ்சீவிக்கு. அது ஓட்டா மாறல. அதாவது சிரஞ்சீவி ரசிகர்கள் கூட பரவாயில்ல, கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆடியன்ஸு. இந்த 45 வயசு 50 வயசு மேலே எவனுமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான். ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறவன் பூரா தருதலை,
அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இல்ல இதே தருதலைகள் தான் வந்து இதுக்கு முன்னாடி இல்ல திமுக தருதலைகள் தான் 25% ஒரு மாதிரி திமுக எதிர்ப்பாளர்களும், மற்றபடி வந்து யாராவது புது கட்சிக்கு போடணும் உள்ளவங்க ஒரு நியாயமான வர்க்கம் இருக்காங்க. மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டா தற்கொலைகளும் தருதலைகளும் தான். இல்ல சார், இப்போ நீங்க தற்கூரி அப்படின்னு அவங்களை மென்ஷன் பண்றீங்க. ஆனா இவங்க தான் வந்து கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள நீங்க வந்து தற்கூரின்னு சொல்றாங்க. அவங்க வாக்குகள் மட்டும் வேணும், இப்ப அவங்க வேற கட்சிக்கு போறாங்க அப்படின்னா கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கடந்த தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் வாக்களிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ ஒரு தற்கூரி வந்த பிறகு தற்கூரி நமக்கு தலைவனாயிட்டேன்னு சொல்லிட்டு வாக்களிக்க போறாங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் வரப்போகுதுன்னு எவ்வளவு தெரியும்? அதை வச்சுட்டு நான் தான் எவனாச்சும் சார் நான் முதல்வர்னு எவனாச்சும் பேசலாமா? பேசுறதுக்கான தகுதி இருக்கா? கட்சி ஆரம்பிச்சதே அது கட்சி ஆரம்பிச்சது இல்லை சார். கட்சிக்கான ஒரு லட்சிய கோட்பாடு கிட்டத்தட்ட ஒரு 45-50 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி பெரியாரோட கம்யூனிட்டா திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட மிகப்பெரிய கட்டுக்கோப்பான ஒரு கொள்கை ரீதியா அதுக்கு தாக்கு பிடிச்சி அதுவும் அரசியல் ஆளுச்சு. எந்த கோட்பாடு இல்லாம எந்த லட்சியம் இல்லாம விசில் அடிச்சாங்க கொஞ்சம் ரசிகர்களை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஆரம்பிச்சு என்ன நினைப்புல வர? ஏன்னா உனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். நான் முதலமைச்சர் திரிஷா வந்து முதலமைச்சர் ஆகணும். ஒரு காலத்துல ஜெயலலிதா வந்து முதலமைச்சர் ஆனாங்கல்ல, அது மாதிரி அதாவது கோழி இருக்குல்ல, வான்கோழி, அதை வந்து மேலே இருக்கிற வந்து இப்போ கருடனை பார்த்து நான் அதுமாரி பறக்கணும்னு ஆசைப்பட்டுச்சான். அதேமாரி திரிஷா ஆசைப்பட்டதுன்றதுக்காக நீ முதல்வர் ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க கொள்கை பல செயலாளர் ஆகணும், அப்புறம் அவங்க முதல்வர் ஆகணும். இதெல்லாம் வந்து கற்பனையில தான் வாதம். இல்ல அவருடைய தனிப்பட்ட விவகாரங்கள் பத்தி நம்ம பேசலாம். கட்சி ரீதியா மட்டும் இல்ல சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு பின்னணி இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சார்பா நடக்கிறாங்கல்ல. இப்ப தந்தையின் சார்பா நடந்து தந்தை சொல் கேட்கறது வேற, அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க சொற்பு கேட்கறது, யார் சொல்லே கேட்கிறாருன்னு தானே பேச்சு. இப்போ அதனால தான் நான் அவங்களை சபையில் கொண்டு வரேன். இல்லைனா நானும் வந்து அவங்க கூட இருக்கிற ஒரு நடிகையோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது முறையான ஒரு லாபியும் கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க ஆசைப்பட்டதை சொல்கிறேன். அவர் ஒரு பேட்டியில் பார்த்தேன், நான் இது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜய் இல்லை சார் நடந்துக்கிறது. இல்லை திரு உதயநிதி கூட தான் ஒரு பேட்டியில் நான் வந்து அரசியலுக்கு வர ஆர்வம்லாம் எனக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக துணை முதல்வரில் இருக்காரு, எம்எல்ஏல இருந்து. அவர் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றது வேற, இருக்கு நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்துறது வேற. ஏன்னா அவரு காலத்தின் சூழ்நிலையினால ஒரு கால நெருக்கடியில் ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் வந்ததுனால அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு செஞ்சார். அதுக்கான தகுதிகளும் திறமையும் அதுக்கான அறிவும் அவர்கிட்ட முழுமையாக இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்தார். திமுக வேற யாருக்குமே அந்த வந்து ஒரு அனுபவம் இல்லையா? எவ்வளோ மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாத தகுதி திரு உதயநிதி அவர்களுக்கு இருக்கா? பல பேர் கேட்டுட்டாங்க. திரும்ப அதை கேட்கறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. எப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து பைபிள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தாவீது என்பவர் அரசாண்டார், அதுக்கப்புறம் சாலமனை கொண்டு வந்து உட்கார வச்சார். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாரி ஷாஜகான், அவுரங்கசீப்பு, அதுக்கப்புறம் இந்திரா காந்திக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்தது வந்து ராஜீவ்காந்தி, இப்படியெல்லாம் வந்து இப்போ குமாரசாமி கூட வந்திருக்காருல்ல பெங்களூரில். இப்படி சில விஷயங்கள் வந்து எப்படின்னா நடக்கும். இப்போ என்டிஆர் இருந்தார், என்டிஆருக்கு பதிலாக சந்திரபாபு வந்து உட்கார்ந்தாரு. சில வாரிசுகள் வந்து உட்கார்றதுல வந்து மாற்றம் இல்லை, அதுக்கான மறுப்பு இல்லை. அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க சார், குடும்ப அரசியல் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க எதிர்கட்சிகளும் சரி, திரு விஜய் அவர்களும். குடும்ப அரசியல் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஆட்சியை திறப்பற நடத்துக்கு தான் குடும்ப அரசியல். குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறது. அவங்க இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஸ்கேண்டல் இது வரைக்கும் வந்ததில்லை. உதயநிதி இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேண்டல் பண்ணிட்டாருன்னு வந்ததே கிடையாது. அவங்க 24 மணி நேரமும் பாடுபடுறது பூரா மக்களுக்காக தான். இந்த முந்தனத்து கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒசூர், அதுக்கப்புறம் சேலம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 இடத்துல வந்து போய் மக்களை சந்திச்சு மக்கள் குறைகளை தீர்க்கும் படுறதுக்காக போயிட்டு இருக்காரு. 5 வருஷமா தீர்க்காது, அந்த 30 நாள்ல தீர்த்துற போறாரு. 30 நாள் இல்ல, அது அஜெண்டாவில் ஷெட்யூல்ல வந்துட்டு இருக்கு. ஷெட்யூல்ல வந்துட்டு இருக்கு. அது வந்து தேர்தலுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அவங்க அப்போலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்காக நம்ம வாழணும். அதாவது தனிப்பட்ட குடும்பத்திற்காகவோ தனிப்பட்ட வந்து நிகழ்ச்சிக்காகவோ, இந்த கொள்கை ரீதியா ஒரு திராவிட அரசு இங்கே ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஏன் ஒரு அரசு ஸ்ட்ராங்காக இருக்கும்? நீங்கள் கூட நம்ம சமயத்தில் நினைப்பீங்க, வந்து நமக்கு வந்து பாகிஸ்தான் எப்படியாவது ஆனால் ஆகிட்டு போகுது, ஆப்கானிஸ்தான் எப்படியாவது ஆகிட்டு போயிடு, இங்கே ஈரான்லாம் நமக்கு எண்ணெய் கொடுக்குற நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில சமயம் அமெரிக்கா நல்லா இருக்கணும், ஏன்னா அமெரிக்கா நமக்கு வேலை கொடுக்குற நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சைனா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா? சைனா வந்து நமக்கு எதிரி நாடாக தான், பாகிஸ்தான் எதிரி நாடாக தான் கருதுகிறோம். அது மாதிரி தான் இதுவும். இல்லை, அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுமா? ஏன்னா இப்போ இந்த 5 ஆண்டுகால ஆட்சிகளை வந்து மக்கள் பல துன்பங்களை வந்து பெற்றிருக்காங்க சார். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கான அந்த பாதுகாப்பு அது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது திரும்ப திமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல? நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா?
அதாவது இந்த ஊடகங்கள் வந்து அதாவது 1000 நன்மை நடந்தால் கூட ஒரு பாலியல் ஒரு பாலியல் இல்லை சார், ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் இல்லை அது நடக்கிறது வெளிச்சத்துக்கு வருது. பிகாஸ் மீடியாவில் இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு வருது. அது வந்து அது ஒரு தனியாக வந்து கம்ப்ளீட்டாக அதுக்குன்னு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு இருந்தால் கூட இப்போ சார் கட்டுப்படுறவங்க கட்டுப்படுவாங்க சட்டத்திற்கு, அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு. அதை மீறி குற்றம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திருடவன் திருடிட்டு தான் இருப்பான். அதை கட்டுப்படுத்த வேண்டியதானே சார். திருடுறவன் வந்து கம்ப்ளீட்டா அதுக்கான டெக்னிக்கலை வச்சுட்டு தான் திருடுறான். பாலியல் பலாத்காரம் பண்றவன் அந்த நேரத்துல அவ்வளவு யோசிக்கும் போது போலீஸ் யோசிக்க மாட்டாங்க. போலீஸ் நல்லா யோசிச்சுட்டு தான் எல்லாம் தான் பண்றாங்க. அதுக்கு மேல நடக்கிறதுக்கு வந்து போலீஸோ சட்டம் ஒழுங்கோ பொறுப்பு இல்லை சார். சில விஷயங்கள் வந்து போலீஸோட கவனத்திற்கு வராமல், அரசு கவனத்துக்கு இல்லாமல் நடக்கிற சம்பவங்களை பெரிதுபடுத்தி அதை ஊதி எல்லாம் பண்றதுதான். இப்ப கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது திமுக நிர்வாகி தான் பண்ணியிருக்காருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். இப்ப திமுக நிர்வாகியில பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்த நம்மளால பார்க்க முடியும். நீங்க அது திமுக நிர்வாகிங்கிறதுனால அதை பெரிதுபடுத்தி பேசுறாங்க. எல்லா கட்சிகளும் எல்லாமே பாஜகல வந்து நடக்காத விஷயங்களை வந்து சார் அவங்க தப்பு பண்றாங்கன்றது அதுக்காக அதில் அது வெளியில சில விஷயங்கள் அது மூடி மறைக்கப்படுகிறது. இது 1-2 விஷயங்கள் நடந்தா வெளியிடுறது. அதை செய்யற நன்மைகளும் அதற்கான இம்மீடியட் ஆக்ஷனும் திமுக பொறுத்த வரைக்கும் அது கட்சிக்காரன் இல்லாதவங்கள ஆக்ஷன் உடனடியாக பண்ணுவாங்க சார். அவனை உடனே தூக்கிடுவாங்க. கட்சி ரீதியாக அவனுடைய பொறுப்பு ரீதியாக தூக்கிடுவாங்க. அங்கே எங்கே, ஏன்னா அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு முதல்வர். எங்க தப்பு நடந்தாலும் அங்க உடனே இரும்பு கரத்தை கொண்டு அடக்கிறதுல இதா இருக்காரு. தொடர்ந்து குற்றங்கள் நடக்குது. அது எப்படி இப்ப இரும்பு கரம் கொண்டு அடக்குறாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா டெய்லி வந்து பல பாலியல் வழக்குகள் நம்ம பாக்குறோம் சார். இது டெய்லி வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இல்லை. எது பண்ணினா அரசியல் காரணங்களோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டா போலீஸ் உடந்தையோ கிடையாது. இது அங்கங்க நடக்கிற காரியங்கள் வந்து அது வந்து சட்டம் ஒழுங்க மீறி நடந்துருது. அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலன்னா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி போய் ஒருத்தன் ஏதோ தவறு செய்யறான்னா அவன் தவறு செய்யறான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தவறு செஞ்ச பிறகுதான் தெரியும். அது வரைக்கும் அவனை தவறு செய்ய விட்டு அதுக்கப்புறம் அவன் எப்ப தவறு செய்வான் எப்படி தெரியும்? இப்போ ஒரு மனிதன் வந்து திருட போறான் சார். அவன் எப்ப திருடுவான், எத்தனை மணிக்கு திருடுவான், இரவு எத்தனை மணிக்கு போய் பூந்து வீட்டுல கொள்ளடிப்பான் அப்படின்னு சொல்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். கொள்ளடிச்ச பிறகுதான் அவனை பிடிக்க முடியும். இதே கடந்த ஆட்சியில வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அதிமுக குற்றம் சாட்டியிருந்தாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கு பதில் சொல்லும் வகையில முதல்வர் பதவி விலகணும் அப்படிலாம் கேட்டிருந்தாரு. இப்ப திரும்பவும் இதே ஆட்சியில் அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு எல்லாம் கெட்டு போல சார். சட்டம் ஒழுங்கு வந்து சிறப்பாக தான் நடக்குது. அதாவது ஊதி 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 பெரிதுபடுத்தி திமுகவுக்கு எதிரான என்னென்ன காரணங்கள் வைக்கலாமோ அந்த எலெக்ஷனில் அது அவங்க செய்த நன்மைகளை மறக்கும்படியாக என்னென்னலாம் கம்ப்ளீட்டாக எதிர்மறையாக வந்து செயல்படலாமோ எல்லாமே செயல்படும். இப்போ பாருங்கள், நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் திமுக எதிரான கட்சிகள்லாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. அது வந்து இது எதுக்கு திமுகவுமே கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்களா? அவங்க சார்பில் திமுக வெளியிடுறாங்க. திமுக வந்து ஒரு அமைப்பு ரீதியாக யார் பண்ணாங்கன்னா ஒரு லயோலா காலேஜ் அந்த காலேஜ்னு வர்றாங்க. இப்பெல்லாம் கண்டவங்க அங்கங்கே போய் கருத்து கணிப்பு ஜனநாயக உரிமை. அது ஜனநாயக உரிமை இல்லை, ஃபேக். அதாவது கம்ப்ளீட்டாக மக்களை திசை திருப்புறது. உங்களுக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா அது வந்து ஆதரவு இல்லை சார். நியாயமான விஷயம். ஆதரவு வேற, நியாயமான விஷயம் வேற. ஒரு பாரம்பரியமான கட்சி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கடுமையான உடல் உழைப்பு மூலயமாவும் கடுமையான கருத்தியல் ரீதியாகவும் வந்தப்படும். சீமான் கேட்டிங்கன்னா அவருடைய ஓட்டெல்லாம் கருத்தியல் ரீதியாக பெற்ற ஓட்டு. கருத்தே இல்லாதவன் ஓட்டு வச்சு ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லி போடுறது இருக்குல்ல, அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு 55 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் கடுமையாக தொண்டர்கள் இயக்கத்தில் வச்சிருக்காங்க. அதிமுகவில் இருக்காங்க. திமுகவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான தொண்டர்கள் கட்டமைப்பு, அதனுடைய மிகப்பெரிய ஜனநாயக ரீதியான கம்ப்ளீட்டாக அரசியல் மற்றும் ஆட்சித்திறன், அது மட்டும் இல்லாமல் கட்சியோட நிர்வாகத்திறன், இதெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது சார். இந்த அடிப்படை வேற வந்து அசைச்சு பார்க்குற மாதிரி ஏதாவது எதிர்மறையாக பண்ணுறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் கட்சியை அழிக்க முடியாது. ஒரு காலம் திமுக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. திமுக ஆட்சிக்கு வரத்துக்கான ஒரு கட்சி இல்லை. நான் வந்து ஆட்சிக்கு வந்து இருக்கலாம். ஆனால் திராவிட மாடல் தமிழ்நாட்டுக்கு உண்டான தனித்தன்மையை வழங்கணும். தமிழனுங்கிற இப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் இந்தி திணிக்கப்படுகிறது. எல்லா இடத்துலையும் வடநாட்டர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. வடநாட்டு நிறுவனங்கள் நிறைய பேங்குகள் வந்துருச்சு. வடநாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே வந்துருச்சு. அதானி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் முதலாளிகளால் கம்ப்ளீட்டாக வடநாட்டு முதலாளிகளால் முதலீடுகள் வழங்கப்படுகிற நேரம், நம்ம தொழில் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் வடநாட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரம். இப்போ நம்முடைய தனித்தன்மை, தமிழுடைய தொன்மையான கலாச்சாரம், தமிழ் மொழி இதெல்லாம் காப்பாற்றணும்னா நமக்குன்னு ஒரு திராவிட கட்சி வேணும். நம்மளை காப்பாற்றுற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம். அதுதான் மனிதனுக்கு தமிழனுக்கு உண்டான உரிமையை நிலைநாட்டுறதுக்கான கட்சி. அவனுடைய பேச்சு, கலாச்சாரம், அவனுடைய மொழி,
இது எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்குன்னு ஒரு கட்சி வேணும்னா அது ஒரே கட்சி தான், டிஎம்கே தான், வேற எதுவுமே கிடையாது, இல்ல வேற சார், ஆப்ஷனே கிடையாது. பாஜக வந்து ஹிந்தி திணிக்குது அப்படின்னு வந்து சொல்றீங்க. பாஜக இப்பதான் வந்து கடந்த ஒரு 14 ஆண்டுகளா இங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இருந்தாங்க. காங்கிரஸும் இந்த வேலையை பார்த்தாங்க. இதை விட அதிகமா வந்து காங்கிரஸ் ஹிந்தி திணிப்புல முனைப்பு காட்டினாங்க. ஆனா அதே காங்கிரஸோட இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. சார் காங்கிரஸ் வந்து அதாவது நமக்கு வந்து ஒன்றிய ரீதியா வந்து எப்போ இருந்தாலும் மொழி திணிப்பை, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி, அதை எதிர்ப்பது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட திராவிட இயக்கமும் தமிழ் மொழி உரிமையாளர்களும் தமிழ் மொழி போராட்டக்காரர்களும் எதிர்க்கிறதுங்கிறது எப்பொழுதுமே ஒரு வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அது கட்சி ரீதியாக இப்போது கூட்டணி அப்படின்னா அன்னைக்கு வந்து என்னோட சண்டை போட்டுருந்தீங்க அன்னைக்கு அப்படின்றதுனால கிடையாது. இப்போ வந்து நமக்கு ஒன்றியத்துக்கு நமக்கு ஒரு கூட்டணிக்கு வந்து முக்கியமான கட்சிகள் சேரணும் அப்படின்னு கூட்டணி அமைச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கொள்கை ரீதியா ஒன்றியத்தோட சர்வாதிகாரத்தை வந்து அசைச்சு பார்க்கணும்னா ஒன்று சேரணும் சார். இப்போ அவங்க வந்து ஒரு காலத்தில் செஞ்சாங்கன்னா இந்த காலத்தில் அவங்க நினைச்சு பார்க்குறாங்க, இல்ல சார், இனிமேல் செய்ய மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம ஒன்று சேரணும் அப்படின்ட்டு. அதே தான் திரு விஜய் அவர்கள் என்டிஏ கூட போறாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் பாஜகவோட பி டீம் பாருங்க நாங்க முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு அவர் மீது விமர்சனம் வைக்கிறீங்க. ஏன் சார் உங்களுக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம். பி டீம்ங்கிறதுல என்ன சந்தேகம்? அவங்க முதல்ல அவங்களுடைய விஷயம் என்னன்னா, விஜயை வளர்த்து விட்டதுக்கு காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வலிமையாக இருக்குது. இந்த ஓட்டை பிரிக்கிற விஷயங்கள் அது அதிமுகவாக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான், அது ஏதோ ஒரு கட்சி வந்து திமுகவோட வலிமையை குறைச்சா நல்லா இருக்கும். அதனால ஒரு முதல்ல நிறைய பேர் ரஜினியை ட்ரை பண்ணாங்க. கமல் சார் வந்து கட்சி ரீதியாக வந்து ஒரு கோட்பாடோட போயிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய தலைகளை ட்ரை பண்ணாங்க. கடைசியில் விஜயின்ற ஒரு பிம்பம் கிடைச்சிது. அந்த பிம்பத்துக்கு கம்ப்ளீட்டாக வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ஏன்னா என்டிஏ கூட்டணிக்கு வரும் அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஸ்ட்ரக்கப்பாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் எப்படியாவது விஜய் வந்து ஓட்டை பிரிக்கலாங்கிறதுல அவங்க மிகப்பெரிய குறிக்கோளோட தான் இருக்காங்க. இல்லை, அவர் தனித்தான் நிற்க போறேன் அப்படின்ட்டு வந்து அறிவிச்சிட்டாரு. அந்த அறிவிப்பு வந்ததுக்கு பிறகுதான் இந்த சிபிஐ தொடர்பான இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வருது. சார் எது பண்ணாலும் அவர் தனித்து நின்றாலும் சரி சேர்ந்து நின்றாலும் எல்லாமே பாஜகவுக்கு நன்மையாக தான் முடியும். எப்படி சார் நன்மையா முடியும்? திமுகவினுடைய வாக்குகள் தான் அவர் வந்து எடுக்கிறாரு, அதிமுக வாக்குகளையும் எடுக்கிறாரு, பாஜக வாக்குகளையும் எடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜக தான் வழக்குது எப்படி சொல்ல முடியும்? இல்லை திமுக வாக்குகள் வந்து அதாவது ஒரு குறைந்தபட்சம் போகும். திமுகவுக்கு ஓட்டு போடுற மகளிர் இவங்கெல்லாம் யாரும் மாற மாட்டாங்க. 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே விஜய் வந்து ஓட்டு போடுறதுக்கு நிச்சயமாக வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மனைவிக்கே துரோகம் பண்ண ஒரு மனிதன் அப்படிங்கிறது மக்கள் வந்து அதான் மெச்சூரிட்டி உள்ள மனிதன். அதாவது விஜய் ரசிகர்கள் நினச்சி பார்க்க மாட்டான். மெச்சூரிட்டி உள்ள மனிதன் மனைவிக்கே துரோகம். சங்கீதா கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நாளைக்கு வந்து பாருங்க பையன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். முதல்ல நீங்க சார் எப்படி சார் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு உறவுகள்ல நீ முதல்ல ஒரு நல்ல குடும்ப தலைவனா இல்லாம எப்படி நாட்டுக்கு நீ தலைவனா வர முடியும்? அப்படி பார்த்தா வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் மீதும் பல விமர்சனங்கள் இருக்கு. கலைஞர் வந்து அவர் மரியாதைக்காரமா அதை சொல்லாம இருக்கேன், அதுவும் இருக்கு இல்ல சார்? இல்ல கலைஞர் இருந்தாலும் எதையுமே முறைப்படி பொதுவில வச்சாரு, டிரான்ஸ்பரன்ஸே எல்லாம் பண்ணாரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் வெளிப்படை கிடையாது, தவறு கிடையாது, அது தவறு கிடையாது. அவர் செஞ்சது தவறே கிடையாது. இன்னும் எத்தனையோ பொல்லாங்கான தீமைகள்லாம் பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. அவர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையை வந்து இந்த கட்சிக்கான ஒரு தியாகமாக தான் மாற்றிக்கிட்டாரு. அந்த தியாகியாகி அந்த தலைவர் செய்த செயல்கள் டிரான்ஸ்பரண்டாக இந்த மக்களையும் யாரையும் பாதிக்காத அளவுக்கு தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி வச்சிருக்காரு. அதனால தான் அந்த குடும்பங்கள் வந்து சிறப்பாக இருக்கு. வேற யாருக்கு வந்து பெரிய குடும்பம் இருக்கு சொல்லுங்க? குடும்பம் இருக்கு, எல்லா பதவிகளையும் அந்த குடும்பத்துல இருக்கவங்க தானே இருக்காங்க. அவங்கவுங்க அவங்க திறமையில வந்து சார் ஒரு பதிவு சார், அது அவங்கவுங்க திறமையில அவங்கவுங்க வந்திருக்காங்க, யாரையும் தூக்கி விடல. ஒரு கலாநிதி மாறன் வந்திருக்காருன்னா அவர் ஒரு சின்ன வீடியோ சேனல் ஆரம்பிச்சு தன்னுடைய முயற்சியில தன்னுடைய திறமையில முரசொலி மாறன் வந்து நீ வந்து சன் டிவி ஆரம்பின்னு சொல்லி முதலீடு கொடுத்தாரா? தானே வந்தாங்க. ஒரு முரசொலி வந்திருக்குன்னா அந்த முரசொலி வந்து ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக உதயநிதி சார் அதுக்கு வந்து மேனேஜர் அதுக்கு நிர்வாகியாக வந்தார். இப்படி அவங்கவுங்க சொத்தை வந்து சேர்க்கறதுக்காக வரல சார், திராவிடத்தை பலப்படுத்துறதுக்காக அந்த குடும்பம் இருக்க ஒழிஞ்சு வேற ஒன்றும் வந்து அவங்கள வந்து நீங்க வந்து வேற எந்த இது மாதிரி விஜய் வச்சு கம்பேர்லாம் பண்ண முடியாது. விஜய்க்கும் திராவிட அரசியலுக்கும் திராவிட குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா விஜய் வந்து ஒரு அரை வேக்காடு. ஆனா அந்த அரை வேக்காடை நம்பிதான் வந்து உதயநிதி தன்னோட படத்தை எடுத்தாரு குருவின்ட்டு. விஜய் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாரு. இல்ல சார், அப்ப உங்களுக்கு லாபத்துக்காக நீங்க விஜய் அவர்களை பயன்படுத்துவீங்க. நீங்க அவரை எதிராக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது, ரெட் ஜாயிண்ட் ஆரம்பிக்கும் போது, ப்ராப்பரா ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நண்பன், அப்பதான் விஜய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தார். முத்தமிழர் கலைஞர் கதைவசனம் எழுதி சந்திரசேகர் படம் 2-3 படம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த குடும்பத்தில் நெருக்கமானவர், அடிக்கடி சின்ன பையன் மாதிரி வந்து வீட்டில் வந்து கலைஞரோட நிற்பாரு, எல்லாரோடையும் உறவா இருப்பாரு. அதனால குடும்பத்தில் உள்ள நண்பருங்கிற முறையில வந்து விஜய்க்கு முதல்ல மிக அதிகமான சம்பளம் கொடுத்தவர் யார் தெரியுமா? ரெட் ஜாயிண்ட்ல கொடுத்துருக்கலாம் சார். இல்ல சார், ப்ராப்பரா நடத்தினாரு. விஜய் மார்க்கெட்டை தூக்கி விட்டாரு. இப்ப
ரெட் ஜெயண்ட் வந்து விஜய் கால் ஷீட் கிடைச்சாதான் நாங்க படம் பண்ணுவோம் அப்படின்னு ஆமா உதயநிதி இருந்தாரு. அந்த நேரத்துல அதிகமான அமௌண்ட் அவருக்கு ஏத்தி அதுதான் சார். விட்டது. அப்ப அவர் அப்பவே வந்து பீக்ல இல்ல இருந்திருக்காரு. சார், நீங்க அவரை தேடி அதாவது போறாரு. இப்போ வந்து ஒரு நிறுவனமா நடத்தும் போது அப்ப யார் வந்து சிறப்பா இருக்காங்களோ அவங்கள தான் பயன்படுத்துறது வழக்கம். வேற என்ன, இப்ப சன் நிறுவனங்கள் என்னென்ன பெரிய ரஜினி சாரியும் விஜய் சாரியும் மற்றபடி எல்லாரையும் வச்சுதான் அஜித் சாரியும் வச்சுதானே படம் பண்றாங்க. அதனால நிறுவனங்கும் போது அது சார்ந்த உழைப்பாளர்கள் இருக்காங்க, தியேட்டர்ல ஓடணும், அது வெற்றி வரணுங்கும் போது அது மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களுக்கு வந்து பெரிய நடிகர்களை புக் பண்றது எப்போதும் வாடிக்கையான விஷயம் தானே. இதுல என்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு? இல்ல சார், இப்ப நீங்க சம்பாதிக்கும் போது திரு விஜய் அவர்களை பயன்படுத்துறீங்க, அவர் வந்து நல்லவர், அவர் வந்து மார்க்கெட்ல இருக்க உங்களுக்கு யார் சொன்னது அந்த படம் மிகப்பெரிய சம்பாத்தியம் வந்துச்சு அப்படின்னு? அது படம் ஃபிளாப் ஹிட் அதை தாண்டி வந்து அவர் புக் பண்ணீங்களா அதுதான் கேட்கிறேன். இல்ல, படம் வந்து வெளியாகி ரிசல்ட் என்னன்னா இருக்கலாம் சார், அது மக்கள் கையில இருக்கு. கேள்வி வந்து ஒரு ஏற்புடையாதான கேள்வி இல்லை. ஒரு நிறுவனம் தயார் பண்ணும்போது முக்கிய நடிகர்களில் நண்பனாக இருக்கிற நடிகர்களை புக் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு வழக்கமான விஷயம். அதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் பயன்படுத்திட்டீங்க, இந்த நேரத்தில் பயன்படுத்திங்க. ஏன்னா ஒருத்தன் நடிகனாக இருந்த வரைக்கும் அவனை பயன்படுத்திட்டோம். இப்போ முட்டாளா வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கட்சி ஆரம்பித்து இது வந்து எந்த விதமான கோட்பாடு இல்லாமல் எந்த லட்சியம் இல்லாமல் மேடையில் பிடிச்சிக்கிட்டு கம்ப்ளீட்டாக நாங்கள் தான் வந்து அடுத்தது அரசியல் வருவோம், அரசியல் முக்கியமான ஆள் நாங்கள் தான் முதல்வராக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அடிப்படையான தகுதிகள் இல்லாத ஒருத்தன் வந்து மைக்கை பிடிச்சிட்டு கூட்டம் வருது, ரசிகர்கள் வருதுன்னு பேசுறது இருக்கு பாருங்க, அது வந்து சரியான கோட்பாடு இல்லை. மக்கள் அதுக்கு சரியான பாடம் கொடுப்பாங்க. ஆமா, ரசிகர்கள் வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தை வந்து நிர்ணயிக்க முடியாது சார். படிச்சவன், அறிவாளி, சிந்திக்கிறவன், பெண்கள், மகளிர் தான் சிந்திப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு சிந்திச்சாங்கன்னா தெரியும். விஜயோட மாயமான அரசியல் இது மாயை சார். விஜய் இல்ல சார், அவங்க ஒரு முறை சிந்திக்கும் போதுதான் வந்து திமுக ஆட்சி இழக்குது. இது வரைக்கும் வரலாற்றுல வந்து 72க்கு பிறகு தொடர்ந்து வந்ததே கிடையாது திமுக. மாறி மாதிரி தானே வந்துருக்கு. அதுக்கு நீங்க அதிமுகன்னு ஒரு மாற்று கட்சி இருந்தது. நீங்க அதிமுக மாற்று கட்சியோட விஜயை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. விஜய் ஒரு கத்துக்குட்டி அறவேக்காடு அரசியல் தலைவன். அதை போய் நீங்கள் மற்றதில் கம்பேர் பண்ணாது. கூட்டம் வருதுங்கிறது வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா, ஒரு பெரிய ப்ரொபகண்டா. அதாவது தாவேக்காலேருந்து கம்ப்ளீட்டாக டோட்டலாக அந்த மீடியா விங் இருக்கான்ல, அவன் எங்கே பார்த்தாலும் அந்த கூட்டம் அது இது இளைஞர்கள் பட்டாலும் இருக்குது சார். அது இல்லைன்னு மறுக்க முடியாது. இத்தனை பேர் ஓட்டையும் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கும்னா முடியாது, அவ்வளோதான். ஏன் முடியாதுன்ற சார்? அண்ணா பின்னாடி நின்னதும் இதே இளைஞர்கள் தான், எம்ஜிஆர் பின்னாடி நின்னதும் இதே இளைஞர்கள். எம்ஜிஆர் பின்னாடி நின்னவங்க அறிவாளி ரசிகர்கள், சிந்திக்க தெரிஞ்சவங்க. அதே அதிமுக நீங்க இது எல்லாமே தற்கொலை சார். நீங்க ஒவ்வொரு மீட்டிங் பார்த்தா தெரியுது இல்ல, இவங்க என்னன்னா 25 வருஷமா விசில் அடிச்சு பழகி விஜய் தலைவன் ஏத்துக்கொண்டவன். திமுகவினுடைய மாநாட்டுல துண்டை தூக்கி போடுறாங்க முதல்வர்னு கூட பார்க்காம, அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெச்சூரான ஒரு தொண்டரா தெரியுது. பட் விஜய் அவர்கள் விசில் அடிச்சா அது வந்து உங்களுக்கு இம்மெச்சூரா தெரியுது. விசில் அடிச்சல் இல்ல சார், அது ஒரு அறிவில்லாத கூட்டம் சார். அது அதாவது அறிவில்லாத ஒரு கூட்டம், சிந்தனை இல்லாத ஒரு கூட்டம், எந்த விதமான கொள்கை ரீதியான லட்சியங்கள் இல்லாத கூட்டம், பாரம்பரியமான கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால உழைப்பு இல்லாத ஒரு கட்சி. கருத்தியல் ரீதியாக சீமான் அவர்களை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் லட்சியம் பேசி கருத்தியல் பேசி வந்தார். ஒன்றுமே இல்லாமல் இது என்ன தெரியுங்களா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அவனுக்கு என்னது கோட்பாடு இருக்காரு பாருங்க. என்ன திமுக எதிர்க்கிறோம், அது திமுக சார். எங்கேயோ யாரோ சொல்லி கொடுத்து எங்கேயோ பணம் வாங்கிக்கிட்டு இருக்கிற கூட்டங்களை சேர்த்துக்கிட்டு இது திமுக என்னுடைய எதிரி, திமுக ஒழிக்கணும், திமுக உனக்கு என்ன செஞ்சது? நீ எதற்காக திமுக எதிர்த்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற? மக்கள் பிரச்சனை உனக்கு என்ன தெரியும்? மக்கள் பிரச்சனை ஆராயிரம் அளவுக்கு உனக்கு அறிவே கிடையாது. சினிமா டைலாக் உதயநிதி வந்து அஜெண்டாவை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக பெருந்தலைவர்கள் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லா அதிகாரிகள்லாம் சேர்ந்து ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நீட் ரகசியம் இருக்குன்னு சொன்னார் அவர். நீட் ரகசியம்லாம் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது நீட்டுக்கு அதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க சார். கூட இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு எதிராக நீங்கள் எடுக்கிற ஆயுதங்கள் வந்து அறிவாயுதமா இருக்கணும் ஒழிஞ்சு இது மாதிரி அற்பத்தனமான தற்கொலை வந்து மக்களை ஏமாத்துறது எப்படி சார் வந்து தற்கொலை ஆகும்? எனக்கு புரியல சார். அவர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு, நாங்க வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு துணை முதல்வர் தான் சொன்னாரு. மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னாரு. நீட்டை ஒழிக்கிறதுக்கான வந்து மிகப்பெரிய அஸ்திரம் என்ன தெரியுங்களா, ஒன்றியத்தை வந்து நம்ம எதிர்த்து போராடுறதா. ஒன்றியத்தை எதிர்த்து தான் போராடிட்டு தான் இருக்காங்க. நீட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்காங்க. நீட்டுங்கிறது ஒன்றியத்து கையில இருக்கு. அது முன்னாடியே தெரியும் இல்ல சார்? தெரிஞ்சு போராட்டத்தின் மூலமா அதை அடையலான்னு பார்த்தது. ஆனா அவங்க வந்து என்னன்னா அப்பப்ப நீட்டுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சுயநலம் கருதி
நீங்க வந்து ஒன்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும். நீட்டை வராவிடாம தடுக்கிறது. நீட்டை கொண்டு வந்த கட்சி அது சார். அந்த கட்சியோட தான் இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. நீட் கொண்டு வந்தது ரைட்டு. அந்த கொண்டு வரும்போதே அதுக்கான வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை திமுக, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, கொண்டு வரும்போது திமுகவினுடைய எதிர்ப்புகளை ஆனா இப்ப நடந்துட்டு தானே சார் இருக்கு. அப்பவே கொண்டு வரும்போதே திமுக எதிர்ப்பு குரல் கொடுத்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது வந்து இங்க மட்டும் விலக்கு வாங்கினாங்க. பட் முதல்வரால் அதை பண்ண முடியலையே. எந்த முதல்வரால் பண்ண முடியல? நம்ம முதல்வரால விலக்கு வாங்க முடியல தமிழகத்துக்கு. நீட்டு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வரலையே. இல்ல, ஜெயலலிதா இருக்கும்போது வரதில்லைன்னா ஜெயலலிதாவுக்கும் ஒன்றியத்துக்கும் உடன்பாடு இருந்தது. இப்ப நமக்கும் ஒன்றியத்துக்கும் 7.5 பொருத்தமா இருக்க எப்படி நடக்கு? நம்ம சொன்னது எதுவுமே அவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரமான எல்லா விதமான பொருளாதார விஷயங்கள் கொடுக்கல, நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் கொடுக்கல, நமக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை நம்ம பெற முடியல, தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி ஒதுக்கீடு கூட கரெக்டாக பெற முடியல. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஆனால் தமிழர்களுக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய நண்பன், தமிழ்நாடை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டு ஒவ்வொரு இடத்துல மீட்டிங் போட்டு போகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு தன் உரிமையை இழந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு தன்னுடைய வருமானத்தை டெல்லியிலேருந்து பெறப்படுவதை இழந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு நன்மை தமிழ்நாட்டுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க சார் ஒன்றியம். இதனால தமிழ்நாடு நன்மை அடைஞ்சது இந்த ஒரு பெரிய காரியத்தினால ஆனா 1000 நன்மைகள் 1000 திட்டங்கள்னால தமிழ்நாடு நன்மை அடைஞ்சதுன்னு சொல்லி நம்முடைய முதல்வர் தளபதி அவர்களால நிரூபிக்க முடியும். ஏதாவது ஒரு நன்மை பாஜக பண்ணிருக்குன்னு சொல்லுங்க, ஒன்றிய அரசு பண்ணிருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார், அவங்க பண்ணல. ஓகே, உங்களுடைய விவாதத்துக்கே நான் வரேன். ஆனா திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சரிங்க. எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வரி உயர்வு இருக்கு சார். வரி உயர்வு மக்களுடைய பேசிக் பிரச்சனை. டாக்ஸ் உயர்வு வந்து இருக்கு. டாக்ஸ் உயர்வு வந்து டிஎன்ஜிஎஸ்டி கிடையாது. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டில பண்ண முடியும்ல சார். அதை குறைக்கலாம்ல அவங்களால? எவ்வளவு குறைக்க முடியுமோ அதை குறைச்சிட்டாங்க. ஏன்னா வருமானத்திற்கு வந்து கம்ப்ளீட்டா ஒரு வருமானத்திலையும் கை வைக்காம டிஎன்ஜிஎஸ்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நீங்க வந்து ஜிஎஸ்டி போய் பிடிக்கணும். நீங்க ஜிஎஸ்டி ஏன் கொண்டு வந்ததுன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, தமிழ்நாடு வரி அப்படின்னு சொல்றீங்க. இல்ல சார், ஜிஎஸ்டி ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசு கையில இருக்கு. ஆனா நீங்க நடுநிலையோட பேசணும். இல்ல சார், நான் நடுநிலையா தான் பேசுறேன். நீங்க நினைச்சதை குறைக்க முடியுமா முடியாதா சார்? ஸ்டேட் ஜிஎஸ்டியை குறைக்க முடியுமா முடியாதா? எவ்வளவு குறைக்கணுமோ அவங்க அதுக்குன்னு வந்து நிபுணர்களை வச்சு எவ்வளவு குறைக்கணுமோ அதை குறைச்சிட்டாங்க சார். இந்த நிதி ஆதாரத்துக்கு என்ன உண்டோ அதை மட்டும் பண்ணிருக்காங்க. ஆனா கடன் சுமை இப்ப நிதி ஆதாரத்துக்கு நீங்க பண்றேன்னு சொன்னீங்கன்னா கடன் சுமை ஒரு பக்கம் 10 லட்சம் கோடியா இருக்கே. 4 லட்சம் கோடி திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடிஞ்சு போகும்போது கடன் சுமைக்கு நிறைய பொருளாதார திட்டங்கள் நிறைய இருக்கு, வர்த்தக திட்டங்கள் இருக்கு, கம்ப்ளீட்டா தொழில் நிறுவனங்களின் மூலம் பெறப்படுகின்ற வருவாய்கள் நிறைய திட்டங்கள் இருக்கு. கடன் குறையிலையே சார், அதுதான் நான் கேட்கிறேன். எலெக்ஷன் வரும்போது அந்த கடனை எப்படி குறைக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியும். ஏன்னா அவர் ரொம்ப திட்டமிடுதல் வல்லவர், வருமானம் ஈட்டுவதிலும் வல்லவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வரும். அதனால நீங்க கடனை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது அவர் மக்கள் தலையில சார் வருவது, எங்களுக்கு தான் டாக்ஸா வரப்போகுது. உங்களுக்கு டாக்ஸா வர்ற அளவுக்கு வேற மாற்று ஏற்பாடு அவர் பண்ணிடுவார், கவலைப்படாதீங்க. 5 வருஷமா பண்ணாத சார், பார்த்த முறை பண்ணிட போறாரு. கண்டிப்பா பண்ணுவார் பாருங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து கம்ப்ளீட்டா கரங்கள் வலிமைப்படுத்தப்பட்டால் இன்னும் நம்முடைய தமிழ்நாடு செழிப்பா விளங்கும். ஒன்றும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். சரி, இப்ப இருக்கக்கூடிய 4 முனை போட்டியில யாருக்கு வந்து ஃபேவரா களம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா. உங்களுடைய பார்வையின்படி யாருக்கு வந்து இப்ப வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான். ஏன்னா கூட்டணிகள் வந்து பலமான கூட்டணி, கிட்டத்தட்ட 15 கட்சிகளுக்கு மேல இணைஞ்சு கூட்டணி வலிமையா நிற்குது. ரெண்டாவது என்னன்னா, மட்டற்ற வலிமையோடு திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து களத்தில் இறங்கி கம்ப்ளீட்டாக எல்லா வேலைகளும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்துலையும் முடுக்கி விடப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்லேருந்து ஒவ்வொரு கட்சியோட அசோசியேஷன்லேருந்து ஒவ்வொரு கட்சி ஒன்றிய செயலாளர்லேருந்து முடுக்கி விடப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு தெருவுகளுக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் உண்டான முனைப்பான வேலைகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. அதனால நிச்சயமா அவங்க ஓட்டுல ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக விட மாட்டாங்க. அதே மாதிரி மகளிர் மகளிர் வந்து 5000 அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றதற்காக மகளிர் ரொம்ப நன்றி உள்ளதா இருக்கிறாங்க. அந்த மகளிர் ஓட்டை வந்து சேர்க்கறதுக்கு திமுகவால் முடியும். இதற்கிடையில் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அதிமுகவும் கணிசமான ஓட்டை பெறும். இதற்கப்புறம் வந்து 3வது இடத்துல இந்த தற்கொலைகள் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கண்ணை மூடிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் விஜய் 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 பயந்துதான் நீங்க உங்க சேனல்ல விஜயோட பாட்டை போட மாட்டீங்க, விசில் அடிக்க கூடாதுன்றீங்க. அவர்தான் ஒரு ஆளே இல்லையே சார். ஏன் சார் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அவருக்கு? விஜய் விஜய்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. பொது இடங்கள்ல விசில் ஊதக்கூடாதுன்றீங்க. அது வந்து சாதாரண ஒரு சின்னம். அது உங்களுக்கு தான் விஜய் அவர்கள் பார்த்து பயம் இல்ல. அதுல என்ன, இந்த ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 2 பசங்க வீட்டுக்கு அடங்காத பசங்க இருப்பானுங்க. வீட்டுக்கு அடங்காத மாதிரி ஒரு லேடி பேட்டி கொடுத்தாங்களா அது மாதிரி இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னென்ன புதுசாக ஒரு பிம்பம்,
ஒரு நடிகன் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க சார். ஒரு நடிகன் மாற்றம்னா மாற்றம் வந்து கொள்கை ரீதியான, அரசியல் ரீதியான, தமிழகத்தின் பொருளாதார ரீதியான, தமிழகத்தின் கலாச்சார ரீதியான, தமிழகத்திற்கு வேண்டிய உரிமைகளை பெறுவதற்கு வேண்டிய மாற்றங்கள் இருந்தால் பரவாயில்ல. பாஜக எதிர்க்கிறாரு, ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. இதை விட வேற என்ன வந்து கொள்கை வேணும்னு நினைக்கிறீங்க? பாஜக எதிர்க்கிறதா ஒரு கொள்கை ஆகுமா சார்? அதுதானே சார் திமுக பண்ணிட்டு இருக்கு. இல்ல, அடிப்படையான ஒரு கருத்தியல் ரீதியான எந்த கொள்கையும் இல்ல சார். உங்களை கருத்தியல் ரீதியா எதிர்த்தவங்க தான் இன்னைக்கு நீங்க கூட்டணியில வச்சிருக்கீங்க. மக்கள் நீதி மையம் உங்களை எதிர்த்து தொடங்கப்பட்டதா, வைகோ உங்களை எதிர்த்து தொடங்கப்பட்டதா, தேமுதிக உங்களை வந்து அவ்வளோ கொச்சையா பேசியிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க சார். கொள்கை கூட்டணி இருக்கு. இது எப்படி தெரியுங்களா? ஒரு ஒருமைப்பாடு, இந்த கூட்டணியில ஒருமைப்பாடு எதற்காக வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு முழுமையான ஒரு ஒரு அரசாங்கம், பலமுள்ள ஒரு அரசாங்கம் ஒன்றியத்திற்கு சவாலாக அமைய வேண்டும் சொல்லிதான் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. இது வந்து தானா சேர்ந்த கூட்டணி, கூப்பிட்டு சேர்த்த கூட்டணி இல்லை. உடன்பாடோட, மன உறுதியோட, அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான பங்களிப்போடு வந்து சேர்ந்த கூட்டணி வந்து இது வந்து தானா சேர்ந்த கூட்டணி வந்து கூப்பிட்டு சேர்த்த கூட்டணி எல்லாம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, அவர் கூட்டு பாக்குறாரு, எங்கேயாவது 4-5 விஜய் கட்சி தெரிஞ்சா வந்து விட்டது கூட்டணின்னு சொல்லி கத்துனார்ல எடப்பாடியார். அது மாதிரி கூட்டணி இல்லை. அவங்க இவங்க கூட தான் காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு, கை எங்களை விட்டு போகாது தினந்தோறும் சொல்றாங்க. இல்லை சார், அது வந்து அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதாவது கூட்டணிக்காக, சீட்டு பேரத்துக்காக வேண்டி முன்னப்பிடி வந்து கருத்தியல் ரீதியாக அன்னை எப்போதுமே பிரியாத ஒரு வியூகத்தில் தான் அது இருந்துட்டு இருந்தது. இடையில இருக்கிறவங்க கொளுத்தி போட்டு பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் பண்ணது நடக்கலை தான். அதனால் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக போன முறையை விட அதிகமான சீட்டுகள் பெற்று வெற்றி பெறுவது உறுதி. இதில் மாற்றம் இல்லை. இதில் உதிரி கட்சிகள், அதாவது பலம் இல்லாமல் தலைமையை வந்து கம்ப்ளீட்டாக காப்பாற்ற தெரியாமல், தலைமைக்கான மிகப்பெரிய தகுதி பண்பை இழந்துவிட்ட, என்னைக்கோ கம்ப்ளீட்டாக இந்த கட்சியை கொண்டு போய் தன்னுடைய சுயநலத்துக்காக, கொள்கைக்காக அடை வச்ச கம்யூனிட்டி எடப்பாடியார் வரப்போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த கட்சிகளை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையான கூட்டணி. திமுக வெல்லும். திமுக மறுபடியும் திரும்பி ஆட்சிக்கு வரும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மிகப்பெரிய ஒரு பலத்தோட அந்த இடத்துல வந்து உட்காருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிச்சயமா செயல்படலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் சார் இருக்கு. மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.